மேற்கு வங்க மாநிலம் பிர்பூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் களமிறக்கப்பட்ட முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தேபாஷிஸ் தாரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள 42 மக்களவை தொகுதிகளுக்கும் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதில் பிர்பூர் உள்ளிட்ட 8 தொகுதிகளுக்கு வரும் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக கருதப்படும் பிர்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தேபாஷிஸ் தார் களமிறக்கப்பட்டார். ஆனால் அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவை தேர்தல் அதிகாரிகள் நிராகரித்தனர். வேட்புமனுவில் முக்கிய ஆவணங்களை இணைக்காததால் நிராகரிப்பதாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் தரப்பட்டது. ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் வேட்புமனுவில் உரிமைச் சான்றிதழ் போன்ற முக்கிய ஆவணங்களை கூட இணைக்காமல் கவனக்குறைவாக செயல்பட்டது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மாற்று வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்த பாஜகவின் மூத்த தலைவர் தேவ்தனு பட்டாச்சார்யா பிர்பூர் தொகுதியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராகியுள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் குச்பிஹார் மாவட்டத்தில் உள்ள சீத்தல்குச்சி பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் அம்மாவட்ட எஸ்பியாக இருந்த தேபாஷிஸ் தாரை சஸ்பெண்ட் செய்து காத்திருப்பு பட்டியலில் வைத்து திரிணாமுல் காங்கிரஸ் அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. அண்மையில் பதவியை ராஜினாமா செய்த தார் பாஜகவில் இணைந்து பிர்பூர் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் சதாப்தி ராய்க்கு எதிராக களமிறக்கப்பட்டார். பிர்பூர் தொகுதி திரிணாமுல் காங்கிரசின் கோட்டையாக கூறப்பட்டாலும் அக்கட்சியின் மூத்த தலைவர் அனுப் ரா மோட்டல் மோசடி வழக்கில் திகார் சிறையில் இருப்பதால் தொகுதிகள் கடும் போட்டி நிலவக்கூடும் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.